ரைஸ் ஃபீல்ட்ஸ் அட் மீத்தேன் சோர்ஸ் என்விரான்மெண்ட் ஓகேங்களா. மீத்தேன் ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்துருவோம். மீத்தேன்னா என்னது? மீத்தேன் எதுல படிச்சதுக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கா? இதுல நேச்சுரல் கேஸ்ல வந்துட்டு மீத்தேன் பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு 2 நியூஸ் வந்துட்டு மீத்தேன் ரிலேட்டட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் இது. ஸோ ஃபர்ஸ்ட் வி நீட் டு நோ தட் மீத்தேன் அப்படிங்கிறது என்னன்னா இட்ஸ் அ கிரீன் ஹவுஸ் கேஸ் ஓகேங்களா. கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ன்றத சிம்பிளா சொல்றேன் ஓகே. ஸோ யூ ஹேவ் திஸ் பில்டிங் ரைட்டா. இப்போ நீங்க என்ன பண்ணிக்கீங்க கிளாஸ் போட்டு வச்சிருக்கோம் ஓகேவா. இப்போ என்ன ஆகும்னா அண்ட் அகைன் இதுக்கு வந்துட்டு ரொம்ப ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணா ஜாகிரபி கான்செப்ட்ஸ் எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப சிம்பிளா மட்டும் நான் சொல்றேன் ஓகே. நம்மளுக்கு தெரியும் சன்ல இருந்து ரேடியேஷன் வருது ஓகேங்களா. அதுல 2 டைப்ஸ் ஆஃப் ரேடியேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லாங் வேவ் ஷார்ட் வேவ்னு 2 வேவ்ஸ் இருக்கும் ஓகேங்களா. இப்போ உள்ள வர்ற ரேடியேஷன் என்ன ஆகும்னா உள்ள வந்துட்டு திருப்பி அது டெரஸ்ட்ரியல்ல பட்டுட்டு ரிட்டர்ன் போகும் பாத்தீங்களா. அப்ப அது லாங் வேவா மாறிடும் ஓகேங்களா. ஷார்ட் வேவ் உள்ள வரும் திருப்பி போறப்ப லாங் வேவா மாறிடும் ஓகேங்களா. ரைட். இந்த கிளாஸ் இருக்கு இல்லையா இது அதே மாதிரி தான். இந்த கிளாஸ வச்சீங்கன்னா உள்ள ஹீட் வரும் ஓகேங்களா. உள்ள வரும் வெளிச்சம் வரும். ஆனா சில ரேடியேஷன்ஸால என்ன பண்ண முடியாது இந்த கேஸ தாண்டி கிளாஸ தாண்டி வெளிய போக முடியாது. சோ தே ஆர் ட்ராப்ட் இன்சைட் திஸ் ரூம் ஓகே. அதனால தான் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா கிளாஸ் போட்ட இடத்துல எல்லாத்துலயுமே ரூம் என்ன ஆயிரும் குவிக்கா ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேவா. ரைட். அதுக்கு தான் என்ன பண்ணக்கூடாது இந்த கிளாஸ் கல்ச்சரே கொண்டு வரக்கூடாது. எல்லா ஐடி கம்பெனிஸ்ல என்னதான் பண்ணிருப்பாங்க கிளாஸ தான் போட்டு வச்சிருப்பாங்க. இட் இஸ் காஸ்ட்லி பட் தே பிகாஸ் தே ஃபீல் லைக் இட் இஸ் சோ லுக்கிங் லைவ்லி ஓகேங்களா. ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க கிளாஸ் போட்டு வச்சிடுறாங்க. அப்ப இப்ப நீங்க என்ன பண்ணும் ஒரு பிரிக் பில்டிங் இருக்கு ஓகேங்களா. ஃபுல்லாவே இப்ப அந்த சைடுமே வந்து பிரிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரூம் வீடு இந்த ரூம் எப்படி இருக்கும் சில்லுன்னு இருக்கும் கொஞ்சம். இதுவே நீங்க கிளாஸ போட்டு விட்டீங்கன்னா இப்ப அது நீங்க ஆத்துறதுக்கு திரும்பவும் ஏசி வைக்கணும் ரைட்டா. சோ இதனால தான் ஏசி கன்சம்ப்ஷன் ஜாஸ்தி ஆகுது. அப்புறம் அதுல இருந்து திரும்பவும் குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ்னு சொல்லிட்டு அது ஒரு தனி கேட்டகரி வந்து வெளிய போகுது.